வணக்கம். இன்றைய செய்தி ஆய்வுக்காக மிக முக்கியமான செய்தி ஒன்றை எடுத்திருக்கிறேன். இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தின பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் செனவிரத்ன மிக முக்கியமான செய்தி ஒன்றை சொல்லியிருக்கிறார். இலங்கையில 57 பாதாள உலக குழுக்கள் செயற்படுகின்றன என்றும் அந்த பாதாள உலக குழுக்களுக்காக 1400 பேர் வேலை செய்கின்றனர் என்ற தகவலையும் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த பாதாள உலக குழுக்கள் இலங்கையில அமைதியின்மையை ஏற்படுத்துறதுக்காக தாக்குதல்களை நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கின்றன என்ற தகவலையும் அவர் அங்கே பகிர்ந்திருக்கிறார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த பொலிஸ் மா அதிபரும் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த திகதி வரைக்கும் 2ஆம் மாதம் வரைக்குமான காலப்பகுதியில் இலங்கையில 17 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கு. கடந்த ஆண்டு 75 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்காம். ஆகவே இலங்கையில் நாளுக்கு நாள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்து செல்லுது என்ற தகவலைத்தான் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்திகளில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதேவேளை அண்மையில குருநாகல் மாவட்டத்தில் பொதுமக்கள் சந்திப்பை நடத்தியிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு தகவலை அங்கே பகிர்ந்திருந்தார். அதாவது இலங்கை இராணுவத்தின் முகாம்களில் இருந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த T-56 ரக துப்பாக்கிகள் 78 காணாமல் போயிருக்காம். அதில் இதுவரைக்கும் 38 துப்பாக்கிகளைத்தான் இராணுவம் மீட்டிருக்கு. மிச்ச அத்தனை துப்பாக்கிகளும் பொதுமக்கள் மத்தியில இந்த மாதிரி பாதாள உலக குழுக்களின் கையில தான் இருக்கு என்ற மாதிரியான தகவலை அவர் அங்கே பகிர்ந்திருந்தார். அவர் அந்த தகவலை பகிர்ந்து சில நாட்கள் கடந்துள்ள நிலையில் கொழும்புல அண்மை காலமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிற ஆயுதம் எது என்று சொன்னால் T-56 ரக துப்பாக்கிகள் தான். எனவே இராணுவ முகாம்களில் இருந்து களவு போன துப்பாக்கிகள் இந்த மாதிரியான பாதாள உலக குழுவினருடைய குற்றச் செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு பெறலாம் என்ற சந்தேகம் இந்த இடத்துல விளக்குது. போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளதன்படி இந்த வருடம் இடம்பெற்றுள்ள 17 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களிலும் ஈடுபட்டவர்கள் என்று பார்த்தால் அதில் அநேகமான இடங்களில் இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள், இராணுவ பின்னணி உடையவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. உதாரணமாக மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டிலேயும் முன்னாள் இராணுவத்தினருடைய பங்களிப்பு இருந்தது. அவர் கைது செய்யப்பட்டார் என்றும் சொல்லப்படும். அதே மாதிரி கொழும்புல அழுத்கட நீதிமன்றத்துக்குள்ள இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலும் முன்னாள் இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார். இப்படியாக அண்மை காலமாக இடம்பெற்று வரும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களோடு முன்னாள் இராணுவத்தினருக்கு நெருக்கமாக தொடர்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு வருது. ஆகவேதான் பாதாள உலக குழுக்கள் பற்றிய செய்திகள் பிரதான பேசு பொருளாக மாறியிருக்கிற இந்நேரத்தில் பாதாள உலக குழுவினருக்கும் இராணுவத்தினருக்குமான தொடர்பு எப்படி ஏற்படுகிறது, இந்த தொடர்பில் இருக்கிற உளவியல் பிரச்சனை என்ன, அரசியல் பிரச்சனை என்ன, சமூக காரணிகள் என்ன என்பது குறித்தெல்லாம் நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் இலங்கையில குறிப்பாக சிங்கள சமூகம் எப்படி இராணுவமயப்பட்டிருக்கு, இந்த சமூகத்தினுடைய உளவியலை இராணுவம் எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு என்ற விடயத்தையும் மேலோட்டமாக நாங்கள் இந்த செய்தி ஆய்வுக்காக பார்த்துட்டு போக வேண்டி இருக்கு. தெற்கை சேர்ந்த சிங்கள மக்கள் மிக இலகுவாகவே இராணுவமயப்பட்டிருக்கணும். அவர்களுக்கு இராணுவத்தில் சேர்வது மிக இலகுவானதாக இருந்திருக்கு. இந்த இலகுத்தன்மை தான் அவர்களை மிக இலகுவாக இராணுவமயப்படுத்தி இருக்கு. 8ஆம் ஆண்டு படித்திருந்தாலே போதும் இராணுவத்தில் சேரலாம். அதே நேரத்தில் குறிப்பிட்ட காலம் இராணுவத்தில் சேவையாற்றினால் அவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெறலாம். அடுத்த விஷயம், இலங்கையில இராணுவத்தில் சேர்ந்து கொள்கிற சிங்கள இளைஞர்கள் தப்பி ஓடுறதும் இலகு. அப்படி தப்பியோடியவர்கள் ஒழிச்சிருந்துட்டு மிக இலகுவாகவே பொது மன்னிப்பையும் பெறக்கூடியதாக இருக்கு. கடந்த வருடம் கூட பெரிய அளவிலான இராணுவத்தினருக்கு தப்பியோடியவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது. எனவே இராணுவத்தில் சேர்றதும் தப்பி ஓடுறதும் மிக இலகுவானதாக இலங்கையில இருக்கிறதால தான் இலங்கையில இருக்கிற அநேகமான சிங்கள இளைஞர்கள் மிக இலகுவாகவே இராணுவத்தில் இணைஞ்சு கொள்ளினம், வேலை வாய்ப்பை பெற்றுக் கொள்ளினம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இராணுவத்தில் இணைந்து செயற்படுவது என்பது ஒரு வேலைவாய்ப்பு, அரச வேலைவாய்ப்பு, உயர்வான அதே நேரத்தில் சமூக நன்மதிப்பை தரக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு அதிகம் படிச்சிருக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. எனவேதான் சிங்கள மக்களை பொறுத்த வரைக்கும் மிக இலகுவான ஒரு அரச தொழிலை பெற்றுக்கொள்றதுக்கான வழியாக இராணுவத்தில் இணைந்து கொள்றது என்ற முறைமை பின்பற்றப்பட்டு வருது. அடுத்த விஷயம், தெற்கை சேர்ந்த சிங்கள அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வச்சு கொள்றதுக்காக சிங்கள மக்களை மிக இலகுவாக இனவாதமயப்படுத்தி இருக்கணும். இந்த இனவாதமயப்படுத்தல் என்பது 1948ஆம் ஆண்டுக்கு முன்பே ஆரம்பம் ஆகிவிட்டது. இப்படியாக இலங்கையினுடைய அரசியல்ல இனவாதத்தை தூண்டி இனப்பிரச்சனையை ஆரம்பித்து வச்சவர் இலங்கையினுடைய முதலாவது பிரதமர் என்று சொல்லப்படுற ரிட்லி சேனநாயக்க. அவருக்கு பிறகு DS சேனநாயக்க கல்லோயா குடியேற்ற திட்டத்தை உருவாக்கி இனவாத பிரச்சனையை உண்டாக்கி இனப்பிரச்சனையை தொடங்கினார். அதுக்கு பிறகு பண்டாரநாயக்கா இலங்கையில தனிச்சிங்கள சட்டத்தை கொண்டு வந்தார். பிறகு சிறிமாவ பண்டாரநாயக்கா ஆட்சியை பிடிச்சி கல்வி தரப்படுத்தலை கொண்டு வந்தார். வடக்கு கிழக்கில் அதிகளவான இளைஞர்கள் ஆயுதம் தூக்குறதுக்கு ஒரு காரணமாக கூட இந்த கல்வி தரப்படுத்தல் இருந்தது என்றும் சில இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு சந்திரிகா வந்தா சமாதானத்துக்கான போர் என்று ஆரம்பிச்சு அதிகளவான தமிழ் மக்களை கொன்றொழிச்சா. மனித புதைகுழிகள், காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இவருடைய காலத்துல அதிகரிச்சது. அதெல்லாம் தாண்டி ரணில் விக்ரமசிங்கே கொஞ்ச காலம் ஆட்சியை பிடிச்சிருந்தார். அவர்
சமாதானம் பேசுறேன் என்று சொல்லி தமிழர்களுடைய இருப்பையே இல்லாமல் செய்யறதுக்கான பல்வேறு வேலைகளை செய்து முடிச்சார். கடைசியா வந்த மஹிந்த ராஜபக்ஷ மொத்தமாக எல்லாத்தையுமே அழிச்சு முடிச்சார். அவர் அப்படி மொத்தமாக அழிச்சு முடிக்கிறதுக்கு பின்னணியாக செயற்பட்டதே இன்றைய ஆட்சிப்படத்தில் இருக்கிற JVP-னர் தான். அவர்கள் தான் இறுதிப் போரை நடத்துறதுக்கு 3 லட்சம் இராணுவத்தினரை படையில் சேர்த்துக்கொள்ள பரப்புரைகளை செய்த ஆக்கள் என்றும் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படித்தான் தெற்கில் ஆட்சிப்பீடம் ஏறி இருக்கின்ற சிங்கள அரசியல்வாதிகள் சிங்கள மக்கள் மத்தியில இனவாதத்தை பேசி இங்க இனப்பிரச்சனையை தூண்டி சிங்கள இளைஞர்களை இராணுவமயப்படுத்தி இருக்கணும். இந்த நாட்டை காப்பாற்ற வேணும் என்று சொன்னா சிங்கள இளைஞர்கள் இராணுவத்தில் சேர வேணும். அப்படி இராணுவத்தில் சேர்ந்தா தான் இந்த நாட்டினுடைய இறமை சிங்கள மக்களுடைய மேலாதிக்கம் காப்பாற்றப்படும் என்ற விஷயத்தை சொல்லி இந்த நாட்டை மொத்தமாக இராணுவமயப்படுத்தி இருக்கணும். அநேகமான சிங்கள குடும்பங்கள்ல ஒருவரோ இருவரோ இராணுவத்தில் இணைஞ்சிருப்பினும், இராணுவத்தில் சேவையாற்றி இருப்பினும் அல்லது ஓய்வு பெற்று கூட இருப்பினும். இந்த நிலைமையில தான் இலங்கையில் இருக்கிற சிங்கள மக்கள் எல்லாருக்குமே இராணுவம் என்பது மிக பரிச்சயமான ஒன்றாக இருக்கு. இந்த அரசியல்வாதிகளால் அந்த நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம், இந்த இராணுவத்தில் இணைக்கப்படுறாக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக என்ன குற்றங்கள் செய்தாலும் பெரிய அளவில் தண்டிக்கப்படுறதில்லை. எங்கள் மத்தியிலேயே இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. குமாரபுரம் படுகொலையில சம்பந்தப்பட்ட இராணுவத்தினருக்கு என்ன நடந்தது, அதே மாதிரி இங்க மிருசுவில் படுகொலையில சம்பந்தப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட இராணுவத்தினருக்கு என்ன நடந்தது, காணாமலாக்கப்பட்ட கடத்தப்பட்ட சம்பவங்களோடு கையுமையுமாக பிடிபட்ட இராணுவத்தினருக்கு என்ன வகையான தண்டனை வழங்கப்பட்டது என்று எல்லாம் எங்களுடைய அனுபவங்களுக்கு கூடாகவே எங்களுக்கு தெரியும். எனவே இராணுவத்தில் இருக்கிறவர்கள் ஏனைய சமூகங்களுக்கு எதிராக குற்றத்தில் ஈடுபடும் போது அதுக்கு தண்டனை கிடைக்காது என்ற ஒரு விடயம் இங்கே பொது புத்தியாகவே சிங்கள மக்கள் மத்தியில மாற்றப்பட்டிருக்கு. இதுவும் ஒரு வகையில இராணுவமயமாக்கலின் விளைவுதான். மற்றது, இந்த நாட்டில் மீள நிகழாமை என்ற விடயம் இந்த நாட்டில் ஒருபோதுமே உறுதிப்படுத்தப்படுறதில்லை. எந்த குற்றச்செயல்களும் நடந்தாலும் இந்த குற்றச்செயல் இனிமேல் நடக்காதென்றோ இனிமேல் நடக்கக்கூடாது என்றோ தண்டனை பொறிமுறைகள் உருவாக்கப்பட்டதாக நான் அறியலை. அப்படி மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் இவ்வளவு பேர் கடத்தி காணாமலாக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், இவ்வளவு பேரை கொன்று புதைச்சிருக்க மாட்டினோம். இப்ப மனித புதைகுழிகள் பற்றி அதிகம் கதைக்க வேண்டிய தேவையும் இருந்திருக்காது. அதே போல தெற்கில் நடந்திருக்கிற இராணுவ பின்னணியோடு நடந்திருக்கிற குற்றச்செயல்களும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். எனவே இங்கே மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்படாதன் காரணமாகத்தான் இந்த குற்றச்செயல்கள் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கு. இராணுவத்தினர் ஒருவன் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டு அந்த குற்றம் நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் கூட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அவர் வெளியில வரலாம். மிருசுவில்ல நடந்தது எங்களுக்கு தெரியும். எனவே இலங்கையில இராணுவத்தினர் குற்றச்செயல்களில் ஈடுபடுறது பிரச்சனையான ஒன்றாக பார்க்கப்படுறதில்லை, மிக சாதாரணமான ஒரு விடயமாக கடந்து போய் விடுகிறோம். இந்த சாதாரணமாக கடந்து போறதுதான் இராணுவம் குற்றத்தில் ஈடுபடுவதை சிங்களமயப்படுத்தி இருக்கு. இன்னொரு வகையில இராணுவமயப்படுத்தல இருக்கிற உளவியலையும் மக்கள் மத்தியில சாதாரணமயப்படுத்தி இருக்கு. இந்த மாதிரி இராணுவ குற்றங்களை சாதாரணமயப்படுத்துறது, இராணுவமயமாக்களை சமூகமயப்படுத்துறது எல்லாமே போர் நடக்கும் வரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கையில 2009ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த இராணுவமயமாக்கலின் விளைவை அதிக அளவில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தான் எதிர்கொண்டுச்சினோம். ஆனால் 2009 போர் முடிஞ்ச பிறகு இந்த இராணுவமயமாக்கலின் மொத்த விளைவுகளையும் நாடு முழுவதுமே எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. 2009ஆம் ஆண்டில் போர் முடிவுக்கு வரும்போது சமூகவியலாளர்களும் உளவியலாளர்களும் ஒரு விஷயத்தை எச்சரித்தனர். கடந்த 35 வருடங்களாக வடக்கு கிழக்கில் பெரிய அளவில் ஆயுத இயக்கங்கள் செயற்பட்டிருக்கு. வடகிழக்கில் வாழ்ந்த தமிழர்களில் அநேகம் பேருக்கு ஆயுதங்களின் மீதான பரிச்சயம் இருக்கு. அத்துடன் வடகிழக்கில் பல இடங்களில் ஆயுதங்கள் மண்ணுக்குள்ள புதைச்சு வைக்கப்பட்டிருக்கு, மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வடக்கு கிழக்கில் மீண்டும் ஆயுத கலாச்சாரத்தை உருவாக்கும். அந்த ஆயுத கலாச்சாரம் என்பது தங்களுக்குள்ளேயே அடிபட்டு கொள்றதுக்கும் இந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு அழிஞ்சு கொள்றதுக்குமான சூழலை உளவியலை உருவாக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருந்தது. ஆனால் அந்த சம்பவங்கள் எதுவுமே இங்கே நடக்கல. ஏனென்று சொன்னால் வடக்கு கிழக்கில் ஆயுதம் தாங்கியவர்கள் அநியாயத்துக்கு எதிராக ஆயுதம் தாங்கியவர்கள், அதே நேரத்தில் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஆயுத அமைப்பின் கீழே செயற்பட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை ஒருபோதும் சமூகத்துக்கு எதிராக திருப்பில்லை, ஆக்கிரமிப்புக்கும் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் தான் ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். எனவேதான் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த உளவியலாளர்களும் சமூகவியலாளர்களும் எச்சரித்த மீண்டும் ஆயுத கலாச்சாரம் உருவாகும் என்ற விஷயம் அடிபட்டு போனது. ஆனா இது எங்க நடந்திருக்குன்னு சொன்னால் தெற்கில நடந்திருக்கு. அதுவரைக்கும் வடக்கில செல்வாக்கு செலுத்தின, வடக்கில தாக்கங்களை ஏற்படுத்தின இராணுவமயமாக்கலானது 2009க்கு பிறகு நாடு முழுவதுக்கும் உரியதாக மாறி இருக்கு. வடக்கில நில அபகரிப்பா இருக்கலாம், பௌத்தமயமாக்கல் செயற்பாடுகள், தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த செயற்பாடுகள்ல தாக்கங்களை ஏற்படுத்துகிற விடயங்கள் எல்லாத்திலையுமே இராணுவமயமாக்கலின் பங்களிப்பு இருக்கு. ஆனால் தெற்குக்கு இந்த இராணுவமயமாக்கல் வேறு விதமான முகத்தை தான் காட்டியிருக்கு. குறிப்பாக ஜனாதிபதி சொன்னது போல இராணுவ முகாம்களில் இருந்து ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு அல்லது திருடப்பட்டிருக்கு.
அதே மாதிரி இராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்கள், விலகியவர்கள் பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து தெற்கு சமூகத்துக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனோடு சம்பந்தப்பட்ட பல செய்திகளை அண்மை நாட்களில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதே போல இராணுவத்திலிருந்து விலகி தப்பியோடியவர்கள் தான் பாதாள உலக குழுக்களோடு இணைஞ்சிருக்கணும் என்ற விஷயத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த கணயமுள்ள சஞ்சீவனுடைய படுகொலையோடு சம்பந்தப்பட்ட வகையிலேயே 2 போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கணும். எனவே கடமையில் இருப்பவர்கள் கூட பாதாள உலக குழுக்களோடு தொடர்பட்டவர்களாக இங்கே இருக்கின்றனர். இந்த மாதிரியான ஒரு விளைவை தெற்கில் இந்த இராணுவமயமாக்கல் உருவாக்கி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆபத்து ஏற்படும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்திருக்க வேண்டிய தரப்பு யார் என்று சொன்னால் தெற்கில் இருக்கிற பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மானுடவியலாளர்கள், சமூகவியலாளர்கள், உளவியலாளர்கள் தான். இந்த துறைகளை சேர்ந்தவர்கள் தான். குறைந்தபட்சம் ஊடகத்தில் இருக்கிறவர்களாவது இப்படியாக சிங்கள சமூகத்தை இனவாதத்தை மையப்படுத்தி இராணுவமயமாக்குறதன் விளைவு எதிர்காலத்தில் ஆபத்தான விளைவுகளை தங்கட பக்கமே திருப்பிவிடும் என்றதை எச்சரித்திருக்க வேணும். அரசுகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கணும். குறைஞ்சபட்சம் மக்களுக்காவது, பல்கலைக்கழக மாணவர்களுக்காவது இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்க வேணும். இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தாதன் விளைவுதான் அண்மை காலமாக ஆயுத கலாச்சாரம் தெற்கில் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. இறுதியாக ஒரு விஷயத்தையும் சொல்ல வேணும். இந்த ஆயுத கலாச்சாரத்தை தெற்கிலிருந்து முற்றாக ஒழிக்க முடியுமா என்பது ஒழிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் தெற்கில் ஆயுத கலாச்சாரம் என்பது அண்மை காலமாக அதிகரித்து வருது. குறிப்பாக ஆட்சி மாற்றங்களையே ஆயுதங்களை கொண்டு நிகழ்த்துகிற ஒரு சூழல் தான் இங்கே உருவாகி வருது. கடந்த காலங்களில் அரசியல்வாதிகளுக்கு பல்வேறு வழிகளிலும் இந்த பாதாள உலக குழுவினர் உதவி இருக்கின்றனர் என்பதற்கு மித்தேனியாவில் படுகொலை செய்யப்பட்ட அந்த கஜ்ஜா என்ற நபர் யூடியூப் தளம் ஒன்றுக்கு வழங்கின நேர்காணல்ல ஆதாரத்தோடு குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான சாட்சியங்களை அவர் பல இடங்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் என்றும் கூட சொல்லி இருக்கிறார். எனவே பாதாள உலக குழுவினர் என்பது தெற்கின் அரசியல்வாதிகளோடு 2 கலந்து விட்டனர். இப்படியாக 2 கலந்த ஒரு விடயத்தை பிரிப்பது மிக கடினம். ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூட இந்த பாதாள உலக குழுக்கள் பயன்படுத்தப்பட வாய்ப்பும் இருக்கு. இலங்கை 4 பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கின்ற போதும் கடல்சார் திறமையை உரித்து கொண்டாடுறதுல இலங்கை அரசாங்கம் தவறியே வந்திருக்கு. புவிசார் அரசியலை கையாளுறதுல இலங்கை அரசாங்கங்கள் முழுவதுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. புவிசார் அரசியல் என்பது வெறுமனே உள்நாட்டுக்குள் வச்சு கையாளுற ஒரு முறைமையைத்தான் இலங்கை கையாண்டு வந்திருக்கு. கடல்சார் இறமை என்ற விடயத்தில் இலங்கை அரசாங்கம் எப்போது கோட்டை விட்டுட்டு இலங்கைக்குரிய கடல்சார் இறமையை அந்நிய நாடுகள் பறைத்து கொண்டன, ஆக்கிரமித்து கொண்டன. எனவேதான் இலங்கை மிக இலகுவாக போதைப்பொருள் கடத்தலின் மையமாக மாறி வரக்கூடியதாக இருக்கு. இப்படியாக போதைப்பொருள் கடத்தல் மையமாக இலங்கை மாறி வருவபடியாலும் இந்த பாதாள உலக குழுக்கள் அதனோடு தொடர்பட்டிருக்கிறபடியாலும் இதை கட்டுப்படுத்த இயலாது. இப்படியாக இலங்கையினுடைய தெற்கு வாழ் சமூகம் இன்றைக்கு மிகுந்த ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கு. இந்த ஆபத்தை உணராவிட்டால் இலங்கை தென் அமெரிக்க நாடுகள் போல மாறிவிடும். போதைப்பொருள் கடத்தல் மையங்களாக மட்டுமல்லாமல் எல்லோருமே போதைப் பொருளோடு தொடர்பட்டவர்களாக மாறி குற்றச்செயல்களின் தேசமாக இந்த தென்னாசியாவின் முத்து மாறிவிடக்கூடும். இந்த ஆபத்தை சிங்கள சமூகம்தான் உணர வேணும். இது எல்லாமே உருவாகினத்துக்கு யார் காரணம், எந்த பிரச்சனை காரணம் என்பதை கண்டுபிடிச்சு அதற்கு நியாயமான ஒரு தீர்வை வழங்குறதுக்கு சிங்கள சமூகம் தயாராக வேணும். இனவாதம், இனப்பிரச்சனை, பாதாள உலகம், இராணுவமயமாக்கல் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புபடுத்தப்பட்டுத்தான் இந்த தெற்கு அரசியல்வாதிகள் இவ்வளவு காலமும் அரசியலை நடத்தி இருக்கணும். இதிலிருந்து விழிப்புணர்வு பெற வேண்டியது சிங்கள சமூகம்தான். நன்றி.